அனைவருக்கும் வணக்கம். இன்று மதுரை மாவட்ட முதலாவது அமர்வு நீதிமன்றத்தில் பெனிக்ஸ் ஜெயராஜனுடைய வழக்கு இன்று தண்டனை விவரம் அறிவிப்பதாக இருந்தது. அதை நீதிபதி அவர்கள் இன்று திங்கட்கிழமை தண்டனை விவரம் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். அனைத்து குற்றவாளிகளுடைய விவரங்களை கேட்டறிந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய குடும்ப நிலைமை குறித்து சொன்னார்கள். ஸ்ரீதர் தனக்கு ஒரே ஒரு மகள் இருப்பதாகவும் வயதான தாயார் இருப்பதாகவும், எனவே எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குங்கள் என்று ஸ்ரீதர் கூறினார். அவருடைய சம்பள விவரங்களை எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொண்ட நீதிபதி A2வை அழைத்து A2வை விசாரித்தார். பாலகிருஷ்ணன், என்னுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம், வாடகை வீட்டில் நான் குடியிருக்கிறேன், எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், நான் 6 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வருகிறேன், எனவே எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குங்கள், நான் என் குடும்பத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறினார். A3 ரகு கணேஷ் தனக்கு நெஞ்சு வலி இருப்பதாகவும் ஸ்டண்ட் வைத்திருப்பதாகவும், அவர்கள் ராஜாஜி மருத்துவமனையில் 1 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததாகவும் கூறினார். அவருக்கும் குறைந்தபட்ச தண்டனை வழங்க கேட்டார். 4வது குற்றவாளி தனக்கு கண் பார்வை குறைவாக இருப்பதாக கூறினார். ஒரு கடிதத்தை எழுதி நீதிபதியிடம் கொடுத்தார். அதை வாசித்த நீதிபதி அதை ஃபைலில் வைக்க சொல்லிட்டாங்க. அதே போல் A5, A6, A7, A8, A9 எல்லோரும் அவருடைய இதை சொன்னாங்க. அந்த A5லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு சொந்தமாக இடங்கள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த கொலைக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னா. A7 என்னுடைய மனைவி பேரில் தான் ஹவுசிங் போர்டில் வீடு இருக்குது, எனக்கு சொந்தமாக எதுவும் இல்லை. அதே போல் A8 எனக்கு நான் CCTNS பிரிவில் தான் இருந்தேன், அதனால் ஐயா நான் இந்த கொலைக்கு நான் கீழே வரவே இல்லை, நான் மாடியில் இருந்தேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதையும் குறித்து கொண்ட நீதிபதி சரி அப்படின்னு A9 கூட்டாங்க. A9ம் நான் அந்த நேரத்தில் அங்கே இல்லை, எனக்கும் நீங்கள் குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, நாங்கள் எல்லோரும் நிரபராதி அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நிரபராதிகளுக்கு ஏன் குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும், விடுதலைலாம் பண்ணணும். ஏற்கனவே நீதிபதி நீ நிரபராதிலாம் கிடையாது, நீ குற்றவாளின்னு அறிவிச்சாச்சு. இப்போ கடைசியில் உன்ட்ட ஒன்றை கேட்குறாங்க, என்ன நீ உன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க எல்லோரும் சொல்லி வைத்தது போல் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சுக்கிட்டு இதை சொல்கிறாங்க. நீதிபதி அவர்கள் திங்கட்கிழமை தண்டனை விவரங்களை அறிவிப்பதாக கூறிவிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா, சிபிஐனுடைய அரசு வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை மிக தெளிவாக மிக ஸ்ட்ராங்காக 5 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை முன்னுதாரணமாக காட்டி பேசினார்கள். அதில் மிக குறிப்பாக பச்சத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்கிற வழக்கில் இந்த கஸ்டடியல் டார்ச்சர் அண்டு ரேர் கேஸ், இந்த 2 ஆஸ்பெக்டில் அதை பேசுனாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, இந்த கஸ்டடியல் டார்ச்சர் தான் வெரி ஒஸ்ட் கிரிமினல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக டெத் சென்டென்ஸு அல்லாட்டன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சிபிஐ வழக்கறிஞர் மிக திறமையாக அவருடைய அனுபவத்தாலும் மிக திறமையான ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து எதிரி தரப்பு வழக்கறிஞர்கள் வரிசையாக ஒவ்வொருவராக பேசினார்கள். அதில் அவர்கள் இது ரேர் கேஸ் இல்லை, இது சாதாரணமாக காவல் நிலையத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்தது தான், அது ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்ஸ் தான் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் நீதிபதி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெறும் கம்பை வச்சு தான் அடிச்சிருக்காங்க, அவங்க ஸ்பெஷலாக கொல்லணுங்கிறக்காண்டி வேறு எதையும் கொண்டு வரல அப்படிங்கிறத சொன்னாங்க. அதேமாதிரி அடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா பின்பகுதியில் தான் அடிச்சிருக்காங்க, கொல்லணும்னு நினச்சிருந்தானா வேறு இடத்துல ஏதாவது அடிச்சிருக்கலாம்
அப்படின்லாம் பல்வேறு விதமான வாதங்களை முன்வைத்தார்கள். எல்லாவற்றையும் குறிப்பிடுத்தி கொண்ட நீதிபதி அதனைத் தொடர்ந்து விக்டிம் சைடில் வந்து பெனிக்ஸோட தாயார் அழைத்தார்கள். அந்த தாயார் முன்னால் வந்து தனக்கு ஏற்பட்ட கொடுமைகள், தனது பிள்ளையும் கணவராயும் எப்படி இவர்கள் அடித்து துன்புறுத்திருக்கிறார்கள் என்பதை ஐயா நீங்கள் வாசிக்கும் போது தான் கேட்டு தெரிந்து கொண்டேன். இவங்க வந்து இப்படி எங்கள் வீட்டில் வந்து 2 கொலையை பண்ணிட்டாங்க, ஏன்னா அதனால் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால் வழக்கு வந்து தீர்ப்புக்காக தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி.